விஜய் சார் வீட்டுக்கு யாரோ ஒரு நபர் வந்துட்டு அவரோட வீட்டு மொட்டை மாடியில் 2 நாள் இருந்திருக்காங்க. அந்த மர்ம நபர் யாருன்னு விசாரிக்க பொழுது தெரிய வந்தது அவர் பேரு அருண் அண்ட் அவர் மதுராந்தகத்தை சேர்ந்தவர்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இவர் வந்துட்டு விஜயா சார் வீட்டோட சின்ன கேட், அதாவது பேக் சைடில் ஒரு சின்ன கேட் இருந்திருக்கு. ஸோ அந்த வழியாக எப்படியோ ஏறி அவங்க வந்துட்டு விஜய் சாரோட மொட்டை மாடிக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ 2 நாள் வந்துட்டு சோறு தண்ணி இல்லாமல் விஜய் சாரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2 நாள் கழிச்சு விஜய் சார் வந்துட்டு சரி மொட்டை மாடியில் போயிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்பொழுது தான் அந்த நபரை அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அந்த நபர் வந்துட்டு விஜய் சாரை பார்த்த உடனே வந்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் மென்டலி ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விஜய் சார் வந்துட்டு கீழே வந்துட்டு செக்யூரிட்டி கிட்ட கூட்டிட்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவர் மனநல காப்பகத்தில் அவங்க இருக்காங்க. இதனால விஜய் சாருக்கு பாதுகாப்பாக இருந்த ஒய் பிரிவு பாதுகாப்பாளர்கள் வந்துட்டு ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டை செக் பண்ணிடலாம், ஓப்பன் நாய்கள் மூலமாகவோ பாம்ப் ஸ்குவாட் மூலமாகவோ நம்ம வந்துட்டு உங்கள் வீட்டை செக் பண்ணிடலாம் எதுக்கோ ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் சாரோட வீட்டை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பாம்பு அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால ஸோ இப்போ விஜய் சாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சாரோட வீட்டை சுற்றி இன்னும் அதிகமான செக்யூரிட்டிஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.